ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 26/12/2023 மார்கழி மாதத்தின் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் மிருக சீரிட நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் யார் என பார்த்தால், காலை 9:45 வரை துலா ராசி நேயர்களும், அதன் பின்னாக விருச்சக ராசி நேயர்களுக்கும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், விசாக நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் மற்றும் அனுச நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இந்த நட்சத்திர பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. ஆக நீங்க கொஞ்சம் நிதானிச்சிருக்கிறது மிக மிக நன்மை. நண்பர்களே, இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் என்று பார்த்தால், ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம்னு சொல்லக்கூடிய சந்திரனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. நண்பர்களே, இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிநேயர்கள் விருச்சகம் மற்றும் மகர ராசிநேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால், இன்றைய தினம் பௌர்ணமி திருநாள். ஆக இறை வழிபாடு செய்வதற்கும் விரதங்கள் இருப்பதற்கும் இந்த நாள் மிக மிக மேன்மையான நாள். அண்ணாமலையார் கிரிவலம் இன்றைய தினம் இரவு நடைபெறும். அதில் பங்கு பெற்று உங்களுடைய வேண்டுதல்களை முன்னிறுத்துங்கள். அனைத்தும் எல்லாம் வல்ல சிவபெருமானினுடைய அருளால் நன்மையே நடக்கும். இன்றைய தினம் விரதங்கள் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க. ஏன்னா இன்னைக்கு தான் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நிறைய மாற்றங்கள் நம்ம உடல்நிலையில் ஏற்படும். ஆக அதனை ஈடு செய்வதற்கு விரதங்கள் மிக மிக மேன்மை. சரிங்க, நம்ம 27 நட்சத்திர நண்பர்களுக்கும் ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள் இன்றைய தினம் அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷம், மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவு, இந்த 2 விஷயங்கள் பின்தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆக கூடுமானம் வரையிலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போய்க்குங்க. 2வது உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சிருந்துங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்கும்போது அவசரப்பட்டு இன்னைக்கு பெரிய அளவில் கொடுத்துடாதீங்க, பார்த்து இருந்துக்கிடணும். பரணி, பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் வருமானம் ஓரளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே அமையும். சரிங்களா? திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகளிலும் நல்ல ஒரு வெற்றி எட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. கிருத்திகை, கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் தேவையில்லாமல் வேக வேகமாக ஏதாவது ஒன்று செயல்படுறது, டக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுறது, அதனாலேயே பிரச்சனைகள் அதிகரிச்சிடும். குறிப்பாக கணவன் மனைவி கிட்ட அதிக கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய முன் கோபத்தினால ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினம் மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கு இருக்கிறவங்களுடைய சூழ்நிலை, எதிர்க்கு இருக்கிறவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு படபடன்னு பேசி விட்டுருவீங்க. அதனாலேயே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்த்திருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? ரோகிணி, ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, திருமண முயற்சிகளில் வெற்றி அடைகின்ற ஒரு அற்புதமான நாள். சமூகத்தில் நல்ல அங்கீகாரமும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. நல்ல வருமான ஓட்டம் இன்றைய தினம் அமையும். வெளியூர் முயற்சிகள் கூட கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் 2 விஷயம். தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகள் அல்லது உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். 2வது, குடும்பத்தில் உங்களுடைய டாமினேஷனால கொஞ்சம் அமைதியற்ற சூழல் இன்றைய தினம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாகவும் பொருளாதாரத்தில் கவனமாக இருந்துக்கணும். குழந்தைகளை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சு இருக்க வேண்டிய நாள். இன்னைக்கு அவசரப்பட்டு எதுவும் கோபதாபமாக பேசுறதை இன்னைக்கு நீங்க குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக நகர்ந்துரும். சரிங்களா? பெரிய பொருளாதார முன்னெடுப்புகள் எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். தொட்டதெல்லாம் வெற்றி. இன்னைக்கு உத்தியோகத்துல நல்ல மேன்மை, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வேலை செய்கின்ற இடங்கள்ல உங்களுடைய கரமே மேலோங்கி நிற்கும். நீங்க சொல்றதா எல்லாரும் கேட்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய டாமினேஷன்ஸ் தூக்கி நிற்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் கடந்து வந்துருவீங்க. தொழில் அமைப்புகளில் நீங்க வெற்றி பெறுகின்ற நாள் இந்த நாள். புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்குமே புதிய வேலை வாய்ப்புகள் மிக மேன்மையாக அமையும். உத்தியோகத்தில் நல்ல ஏற்ற மிகுந்த நாளாக அமைகின்றது. கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஆகச் சிறந்த நாள். நீண்ட நாட்களாக ஏதேனும் உடல்நல தொந்தரவுகளுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மருத்துவ அமைப்பின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் அடுத்த கட்டத்திற்கு மேம்பாடு பெறக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்தும் சில நன்மைகள் உங்களுக்கு உண்டு.
பூசம், கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் குழந்தைகள் வழியிலிருந்து சின்ன சின்ன மனச்சங்கடங்களை ஏற்படுத்தும். நம்ம இப்படிலாம் பண்ணோம், பையன் எப்படி பண்றானே, நம்ம பொண்ணு என்ன இப்படி பண்ணுது அப்படின்னு உங்க குழந்தைகளால் சின்ன சின்ன மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே நேரத்தில் இன்னைக்கு உங்க மைண்ட் வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்பீடா இருக்கும். இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும். ஆனால் அதுக்கு அளவுக்கு நம்ம பாடி வேலை செய்யாது. அதனால கொஞ்சம் தொழில் உத்தியோகம் உங்கள் சிந்தனைகளில் நீங்கள் சிந்திக்கின்ற செயல்களாக மாற்றும்போது அப்படியே அதில் தேக்க நிலை ஏற்பட்டது. அதனால் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாதது மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும். இன்றைக்கி எந்த ஒரு செயலையும் நீங்கள் நிதானித்து செய்கிறது மிக மிக நல்லது. குழந்தைகள் மேலே அதிகமாக டாமினன்ட் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோக அமைப்புகளில் ஏற்றங்களும் தொழிலில் உங்களுடைய பிராண்டாக நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. தொழில் அமைப்புகளில் நல்ல பெயர் புகழோடு கொடிகட்டி பறப்பதற்கான சில விஷயங்கள் இன்றைய தினம் நடைபெறும். புத்திரபாக்கியம் சார்ந்து சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாள். உங்கள் குழந்தைகளின் வாயிலாக சில மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளை நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம். சரிங்களா? சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடியும் குறிப்பாக உடல்நிலை தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும். ஆக ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துறது மிக மிக நல்லது. குழந்தைகளை பொறுத்த மட்டிலும் படிப்பில் ஒரு மந்தத்தன்மையும் விளையாட்டுத்தன்மை அதிகரித்த ஒரு அமைப்பிலையும் காணப்படுவாங்க. அதனால கூடுமானம் வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டு கொடுத்து போய்க்கிறதும் படிப்பில் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறதும் நல்ல மேன்மை. பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். கல்வியில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாள். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வீட்டில் ஏதாவது வாங்க வேண்டியது இருந்தால் அதை வாங்கலாம். இன்னைக்கு ஏதாவது ஏற்கனவே பழைய ஒர்க்லாம் ஏதாவது வீட்டில் அங்கங்கே பேட்ச் ஒர்க்லாம் இருந்ததுன்னா அதை பார்க்கறதுக்கு இன்றைய தினம் மிக மிக மேன்மையான நாள். உத்திர நட்சத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லாத அலைச்சல்கள் நண்பர்களே. எதை தொட்டாலும் அலைச்சல்கள், எதை தொட்டாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். குறிப்பாக இந்த ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுறீங்க, குறிப்பாக சகோதர உறவுகளோடு ஏதாவது இன்னைக்கு பேச்சுவார்த்தை இருக்குது, சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கவனிச்சு இருந்துக்கணும். அது தேவையில்லாமல் கைகலப்பு பிரச்சனைகளுக்குள்ள ஆகிறது, வழக்குகள் ஆகிறது, இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். மேக்சிமம் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுறீங்க, மெசேஜஸ்லாம் ஏதாவது அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும். ஏதாவது முன்ன பின்ன மாறி அது பிரச்சனைக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் பார்த்துருந்துக்கிடணும். ஹஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் சிலரின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கின்ற நாள். உத்தியோக நிமித்தமாக இடமாற்றங்களோ அல்லது வீடு மாற்றங்களுக்காக முயற்சித்திருந்தவங்களுக்கு அந்த வீடு மாற்றங்களோ கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு பரவாயில்லைங்கிற ஏற்றம் இருக்கும். இன்றைய தினம் சிறுதூர பயணங்கள் மூலமாக சில லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. சித்திரை, கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல், எதை தொட்டாலும் பின்னடைவு. ஆக இன்னைக்கு தொழில் செய்கிறவங்க பொருளாதார ரீதியாக பெரிய முதலீடு போட்டக்கூடாது. சகோதரர்களுக்கு இடையில சின்ன சின்ன கசப்புகள் வரும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குடும்பத்தில் நீங்கள் பாட்டு நான் தான் பெரியாள் அப்படி இப்படின்னு டாமினேஷனாக இருந்தீங்கன்னா சகோதர உறவுகளுக்கு இடையில பிரச்சனையும் பொருளாதார நெருக்கடியும் தேவையில்லாத உங்களுடைய செயல்பாடுகளால் ஏற்படும். கொஞ்சம் இன்னைக்கு நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக மேன்மை. சரிங்களா? சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப அமைப்புகளில் நீங்கள் சொல்றதை கேட்டு தான் அனைவரும் வழி நடப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் நல்ல மேன்மை பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. விசாகம், துலாம் மற்றும் இவங்க விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இவங்களுக்குமே கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற நாளாக அமைகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல பண ஓட்டம் இன்றைய தினம் காணப்படும். வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக அமைகின்றது. உங்களுடைய பேச்சை அனைவரும் கேட்டு நடக்கக்கூடிய நாளாக உங்களுக்குமே இந்த நாள் மேன்மை மிகுந்து அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் புதிய உத்தியோக அமைப்புகளை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். தேவையில்லாத உங்களுடைய கோபங்களால் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு இடத்துல கடன் வாங்குறது, யாருக்கிட்டே சண்டை போட்டுறது, ஏதாவது எதிரி அமைப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். தேவையில்லாமல் அது தொழில் சார்ந்தா இருக்கலாம், குடும்பம் சார்ந்தா இருக்கலாம், தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் ஏற்படுத்துவீங்க. அதை கொஞ்சம் பார்த்து இருந்துங்க. அனைத்திற்கும் உங்களுடைய அவசரப்படுகின்ற தன்மையை முதன்மையான காரணமாக இருக்கும். கொஞ்சம் நிதான செயல்பாடு இன்றைய தினம் அவசியமானது.
கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உத்தியோகத்துல நல்ல ஏற்றங்களை காணக்கூடிய நாளாகவும், உங்களுடைய வேகமான செயல்பாடுகள்னால உத்தியோகத்துல விரைந்து முடித்து அனைவரிடமும் நற்பெயரை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. உடல் உஷ்ணம் சார்ந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. மற்றபடி இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் செயல்பட்டீங்கனாலே உத்தியோகம் தொழில் ரெண்டுத்துலையுமே எனக்கு சக்சஸ் உங்க பக்கம் தான். சரிங்களா? தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு விரைய செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். குறிப்பாக உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இன்றைய தினம் அன்னெசரியா, அதாவது எதிர்பாராத விதமாக தேவையில்லாத காரணத்திற்காகவே நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை செலவுகளை அதிகம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். பார்த்து இருந்துக்கிறது நல்லது. செலவுகளை பார்த்து பண்ணணும். சரிங்களா? பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வெளிநாடு முயற்சிகள் வெற்றி அடைகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும், அதற்கான அஃபீஷியலான விஷயங்கள்லாம் இன்னைக்கு முடிகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. குடும்பத்திற்காக சுபவிரயங்களை ஏற்படுத்துகின்ற நாள் இந்த நாள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் காதல் விஷயங்கள்ல நல்ல வெற்றிகள் எட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமைகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை வழங்குகின்ற தினமாக இந்த தினம் அமைகின்றது. ஆரோக்கிய அமைப்புகளில் இருந்து அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகின்ற தினமாக இந்த தினம் அமைகின்றது. பொருளாதார நெருக்கடிகளும் குறைகின்ற தினமாக இந்த தினம் அமைகின்றது. ஆக தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் மூன்றிலும் உங்களுக்கு சாதகமான தினம் இன்றைய தினம். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை, பொருளாதாரம் அனைத்திலும் ஒரு நல்ல நகர்வும் ஒரு நல்ல ஏற்றமும் உங்களுக்கு இன்றைய தினம் உண்டு. கடன் அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே கட்டுக்குள் வந்துடும். உங்களுடைய பேச்சு இன்றைய தினம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும். உங்களுடைய கை அனைத்து இடங்களிலும் ஓங்கி காணப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். கடன் சுமைகள் கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். தொழில் முன்னேற்றங்கள் மிக சிறப்பாக அமையும். அவிட்டம் மகரம் மற்றும் கும்பம் தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நிலையில தொந்தரவு பண்ணும். குழந்தைகளுக்கு படிப்புல டல் அடிக்கக்கூடிய நாள். தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் எதையும் போடக்கூடாது. போட்டால் அதை பெருசா திருப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு மிக மிக அவசியமானது. இல்லைன்னா தேவையில்லாம முதலீடை போட்டு அதை திருப்ப முடியாமல் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பார்த்து இருக்கணும். சரிங்களா? சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க வளர்றது அல்லது ஏதாவது மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் நடக்கிறதுன்னு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. சரிங்களா? ஆக தொழில்ல உங்களுடைய கரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த நாள், அதாவது கும்பம் மீனம் 2 பேத்துக்குமே நல்ல வருமான ஓட்டத்தையும் தொழில் ஏற்றத்தையும் கொடுக்கின்ற நாளாக அமைகின்றது. ஏதாவது வீடு மனை மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்காக நீங்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக இன்றைய தினம் அந்த முயற்சிகளை எடுக்கலாம். அந்த முயற்சிகள் வெற்றியடையும். நீங்க ஏற்கனவே போட்ட முதலீடுக்கே இன்னைக்கு தொழில் நல்ல ஓட்டம் கிடைக்கும். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு சகோதர உறவுகளினுடைய சப்போர்ட் மிக சிறப்பாக கிடைக்கும். சரிங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமானம் சிறப்பு, மதிப்பு மரியாதை சிறப்பு, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்கலாமோ, இதை கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்கலாமோ, இதை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு மன நெருடலான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வருமானம் சிறப்பாக இருந்தால் குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப அமைப்புகள்ல நல்ல ஓட்டங்கள் இருந்தால் தொழில் அமைப்புகள்ல பிரச்சனைகள் ஏற்படும். ஏதேனும் ஒன்றுல இன்னைக்கு உங்களுக்கு சின்ன மன நெருடல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். தேவையில்லாமல் அவசரப்பட்டு எதையும் பேசுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இன்றைய தினம் நல்ல மேன்மையை கொடுக்கும். குறிப்பா தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். விட்டு கொடுத்து போய்க்குங்க. சரிங்களா? ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாள். திருமண அமைப்புகளில் இருந்து வந்த பின்னடைவான சில சூழல்கள் அப்படியே முடிவு பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. குடும்பத்திலேயும் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஏற்ற மிகுந்த சூழல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். உங்களுடைய கரம் இன்றைய தினம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும். ஆலய தரிசனங்கள் இன்றைய தினம் மேன்மையை கொடுக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 27 நட்சத்திர நண்பர்களுக்கும் எப்படி இருந்ததுன்னு நம்ம மேலோட்டமாக பார்த்தோம். பொது பலனின் அடிப்படையில் இது உங்களுக்கு ஓரளவு உதவிகரமாக அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.